ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மண்பானையில் மட்டன் மசாலா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மண் சட்டியில சமைக்கும் போது வாசனையே 4 வீட்டுக்கு வரும். டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். இந்த காலத்துல யாருங்க மண் சட்டியில செய்யறா? செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கும். பாருங்க மட்டன்ல நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த டைம்ல நாம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. பாருங்க மட்டனும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துருக்கு. மட்டன் மசாலான்றதுனால நாம கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுருக்கோம். ஏன்னா அப்பதான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்ஸ் வரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி செய்யணும்னா மோகனாரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த மட்டன் மசாலா நம்ம பரோட்டா, சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.